விதைக்கப்பட்ட வெளிச்சம். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 97:11. நீதிமானுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது. விதைக்கப்பட்ட வெளிச்சத்துக்கும் பிரகாசிக்கிற வெளிச்சத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசம்தான் யாது? விதைக்கப்பட்ட ஒன்று ஒரு விதையைப் போல தான் விதைக்கப்பட்ட அந்த சமயத்தில் புதைக்கப்பட்டதாகவும் மரித்தது போலவும் காணப்படுகிறது. வேறு வார்த்தைகளில் கூறின், அந்த நேரத்தில் யாதொரு வெளிச்சத்தையும் நீங்கள் காணக்கூடாமல் இருக்கக்கூடும். அதை போலவே மகிழ்ச்சியும் கூட விதைக்கப்பட்டு காணப்படாமல் இருக்கிறது. தேவ பிள்ளையே, வெளிச்சத்துக்கு பதிலாக இருளையும் மகிழ்ச்சிக்கு பதிலாக துக்கத்தையும் பாடுகளையும் மட்டுமே காணக்கூடிய ஒரு பாதையினூடாக நீ கடந்து செல்லும்படி ஒருவேளை தேவன் தற்போது உனக்கு அனுமதித்து கொண்டிருக்கக்கூடும். திடன்கொள். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சமில்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ, அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். ஏசாயா 50:10. ஆம், நான் தேவனுக்கும் என்மேல் உத்தரவாதம் உள்ளவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கும் தேவ ஊழியருக்கும் கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருந்தும் ஏன் இந்த இருளினூடாக கடந்து சென்று கொண்டிருக்கிறேன், எனக்கு ஏன் வெளிச்சம் இல்லை என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கக்கூடும். அருமையான தெய்வ பிள்ளையே, வெளிச்சம் உனக்காக விதைக்கப்பட்டிருக்கிறது. நீ செய்ய வேண்டியது காத்திருப்பது ஒன்று மட்டுமே. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். சங்கீதம் 30:5. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. மத்தேயு 5:15. பொழுது புலர்ந்து நிழல்கள் சாய்ந்து மறையும் போது உனக்காக விதைக்கப்பட்ட வெளிச்சம் முளைத்தெழும்பும் அல்லது உதிக்கும். இந்த இருளின் பள்ளத்தாக்கினூடாக கொஞ்ச காலத்துக்கு மட்டுமே நீ நடக்க வேண்டியதாயிருக்கும்.